வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நான் இன்றைக்கி இந்த டிகேஷன் இறக்குறது எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கும் போட போகிறேன். சரிங்களா? இதுவரையிலையும் 2 வீடியோ போட்டிருக்கேன். 2வது வீடியோவில் இன்னும் திக்னஸ் வரல நமக்கு. இப்போ 3வது வீடியோ போடுறோம். இப்போ இந்த 3வது வீடியோவில் கன்ஃபார்மாக வந்துடும் நம்புகிறேன். அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பிரியா வெங்கட்டும் கீதா முருகேசனும். கீதா சிஸ்டரும் பிரியா சிஸ்டரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிரியா சிஸ்டர் 7 ஸ்பூன் போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்பூன் சின்னது தானே. பிரியா சிஸ்டர் 7 ஸ்பூன் போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக அது 7 ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்குன்னு நம்புகிறேன். கீதா சிஸ்டர் 4 ஸ்பூன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியலைங்க சிஸ்டர். இதில் 3 ஸ்பூன் போட்டுமே ரொம்ப தண்ணியாட்டு இருந்தது. அதனால் 4 ஸ்பூன் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் இன்றைக்கி 7 ஸ்பூன் போட்டு பார்க்குறேன். அதில் திக்னஸ் அது நம்மளுக்கு இந்த டிக்கேஸ் நல்லா திக்னஸாக இருந்தால் தான் பாலில் ஊற்றும்போது காஃபி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தண்ணி மாதிரி போயிடும் இல்லையா, ரொம்ப தண்ணியாட்ட ஊற்றினோம்னா. அதுக்காக தான் இன்றைக்கி 7 ஸ்பூனில் ட்ரை பண்ணுவோம். அதுக்கடுத்து கூட நான் அதில் சரி வரல அப்படின்னா பார்க்கலாம் எப்படின்னு. அப்புறம் ஃபில்டர் காஃபி போடுறத விட்டுற வேண்டியது தான். வேறு யாரையாவது அப்புறம் கேட்க வேண்டியது. அன்றைக்கி பிரியா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. கீதா சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி, பிரியா சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி. இதுவரையிலுமே எனக்கு என்ன டவுட்டுன்னா, நம்ம நமக்கு தெரிஞ்சது நமக்கு சரியாக பேசவும் தெரியல, சரியாக நம்ம சமைக்கிறது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி லேடிஸு நம்ம சேனலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான். இது எல்லாமே ஒரு மனக்குழப்பம் இருக்குது. சரியாக பேச தெரியாது, சமைக்கிறது ஒரு மாதிரி நிறையா பேசிட்டு போடுறேன். அப்புறம் லேடிஸ் நிறைய பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நிறையா எனக்கு டவுட் இருந்தது. இப்போ எனக்கு கமெண்ட்டில் பிரியா சிஸ்டரும் கீதா சிஸ்டரும் கமெண்ட் பண்ணதாலே எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அப்போது நம்மளோட சேனலில் லேடிஸ் இருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி லேடிஸ் இருக்காங்க எப்படின்னா யாரை தெரியும் அப்படின்னா, மல்லிகா சிஸ்டர் தெரியும், பிரியாம்மா தெரியும், பிரியாம்மா தெரியும், அப்புறம் ரேவதிக்கா நம்மளுக்கு லைவில் வருவாங்க. இவங்க 3 பேருமே லைவில் பேசுவாங்க. அவங்க 3 பேர் லேடி மட்டும் தான் தெரியும். வீடியோவில் ரேவதிக்கா கமெண்ட் பண்ணதில்லை, மல்லிகா சிஸ்டரும் கமெண்ட் பண்ணதில்லை, பிரியாம்மா கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த 3 லேடிஸ் தான் தெரியும். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாமே இருக்கிறீங்க. இன்னும் யார் லேடிஸில் யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் உள் வீடியோலாம் போய் பார்க்கல. என்ன சேனல் வச்சுருக்கவங்க பண்ணியிருக்காங்க, நான் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுறது. ரொம்ப லாங்காக இழுத்துட்டு போகுது இல்லையா, முடிச்சிடலாம் சீக்கிரமா. பிரியாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி, பிரியா வெங்கட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வயசில் சின்னவங்களா மொத்தவங்களான்னு தெரியல, எனக்கு 44 வயசு. சரிங்களா? நான் உங்களை சிஸ்டர்னே கூப்பிட்டுக்கிறேன். பிரியா சிஸ்டர் சொன்ன மாதிரி 7 ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைங்களா? கரெக்டான அளவுக்கு 7 ஸ்பூன் போட்டு பார்க்கலாம். செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கரெக்டாக போடணும். கீதா சிஸ்டருக்கும் பிரியா சிஸ்டருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி 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 சிஸ்டர். நீங்களாம் எந்த ஊர்னு எனக்கு சொல்லுங்கள். 2 இருங்க போட்டுட்டு பேசலாம். 3 4 5 6 7 சரிங்களா? இதில் 7 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். தண்ணி கொதிக்க வச்சிடலாம், போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டோம், இந்த வடிகட்டி வைக்காமலே நம்ம என்ன பண்ணோம், தண்ணி ஊற்றிட்டேன். நாம் இல்லை, நான் ஏன் உங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு. சரிப்பா, தண்ணி சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே அளவு தண்ணி தான், 1 கிளாஸ் தண்ணி தான். நம்ம எப்பவும் காட்டின கிளாஸே தான். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 2 லேடிஸ் நமக்கு நம்ம ஃபில்டர் காப்பி போடுறதுல கமெண்ட் பண்ணியிருக்கீங்களேன்னு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அளவில்லாத சந்தோஷமாக இருக்கா. கமெண்ட்டுக்கு பிரியா சிஸ்டர் கமெண்ட் நான் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். கீதா சிஸ்டர் கமெண்ட் இப்போ நான் ஃபில்டர் காப்பி போடும்போது தான் பிரியா சிஸ்டர் பேர் சொல்லும்போது ஹஸ்பண்ட் பேர் தெரியணும்ல, அதுக்காக போய்ட்டு கமெண்டில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது கீதா சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு.
ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். பிரியா சிஸ்டருக்கும் கீதா சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனல் பார்க்குறதுக்கு. வாங்க, தண்ணி நல்லா கொதிக்குது, ஊற்றிடலாம். தூள் 7 ஸ்பூன் போட்டிருக்கிறோமா காப்பி தூள். தண்ணி கொஞ்சம் மிச்சமாகவே இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஊற்றிக்கலாங்களா? அப்படின்னா இதில் கால்வாசி இருக்கும்போது இது வந்து 3/4 கிளாஸ் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றிடலாம். ஏன்னா 7 ஸ்பூனு காப்பி தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, தண்ணி மீதி பண்ணோம்னா என்ன ஒன்றும் தெரியல. சன்னமாக இறங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஊற்றி விட்டுலாம். இல்லையே, செட் ஆகலையே. சிஸ்டர் பார்த்தீங்களா, இது வந்து 7 ஸ்பூன் காப்பி தூள் போடுவோம். காப்பி தூள் நிறையா இருக்கு இல்லையா, அதனால் இப்போ இந்த மூடியில் வந்து மூட முடியாது. பாருங்கள், இது வந்து தடுக்குது. அப்போ காப்பி தூள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, மூட முடியாது. வேணால் கொஞ்சம் நேரம் இறங்குச்சுன்னா வேணால் காப்பி தூள் கரைஞ்சி கம்மியாக உள்ள ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிடலாம். அப்போ அடுத்த டைம் வந்து 4 ஸ்பூன் போட்டு பார்க்கலாம். இது வந்து 7 ஸ்பூன் போட்டது வந்து காஃபி தூள் அதிகமாக இருக்கிறதால இந்த வடிகட்டி மேலவே இருக்குது. ஆகையால் மூட முடியல, மூடி போட்டு மூட முடியல. மேலவே இருக்குது இல்லைங்களா, அங்கே பாருங்கள் தொங்கிடுது பார்த்தீங்களா. இதுதான் இப்போ பிரச்சனையே. எப்படி தான் ஒரு வழிக்கு கொண்டு வர்றது? சரிப்பா, கொஞ்சம் நேரம் வச்சு ட்ரை பண்ணி மூடி பார்க்குறேன். டிக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் அடுத்த டைம் வந்து 4 ஸ்பூன் போட்டு ஃபில்டர் காஃபி இறக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்றது, எப்படி கரெக்டானது, திக்னஸ் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது. இல்லை, இது நான் ஒரு ட்ரைனிங்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேனே, சரிங்களா. ஏன்னா இப்போ யூடியூப்பில் போய் பாருங்களேன், அவங்களாம் சும்மா இந்த இப்படி தான் போடணும், இது செட் பண்ணி இது காப்பி தூள் இதில் போட்டு இது வடிகட்டி இது மேலே வச்சு இதில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்படியே கப் எடுத்து வைக்கிறாங்க, அந்த டிக்கேஷன் காட்டுறாங்க. அது வந்து டிக்காக இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மக்கிட்ட சொல்கிறாங்களா, காட்டுறாங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவும் காட்டுறதில்ல. அந்த இது அப்படி நோட் பண்ணி பார்க்கணும். இப்போ நானுமே வந்து சும்மா வந்து போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் கூட நான் மட்டும் சும்மா சாம்பிளுக்கு 1 ஸ்பூன் போட்டு 3 ஸ்பூன் போட்டு சுடு தண்ணி ஊற்றி அப்பா ஃபில்டர் காப்பி போட்டாச்சுப்பா சூப்பராக இருக்குது, திக்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படிலாம் செய்யவே கூடாது. இதில் நமக்கு வந்து சேஞ்ச் வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். நாம் வந்து எத்தனை ஸ்பூன் தூள் போட்டு இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம், அதில் நல்லா திக்னஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லணும். சும்மா வீடியோவுக்காக காட்டி விட்டு போகிறது எனக்கு அது பிடிக்காது. அதனால தான் இப்போ இது 3வது வீடியோ, சரிங்களா. சரிப்பா, தண்ணி வந்து ஆனால் கம்மியாகிடுச்சு, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அம்பிடுதேன், தண்ணி சரியாக போச்சு. இது கொஞ்சம் வடிஞ்சோடனே இது வந்து மூட முடியல. இந்த இது பார்த்திங்கன்னா மூட முடியல, அதுதான் பிரச்சனை. இப்போ 7 ஸ்பூன் போட்டிருக்கு. பார்க்கலாம். உங்களுக்கு நான் வந்து அடுத்து இப்போ வந்து இந்த டிகேஷன் வந்து வரக்காப்பி கலக்கிறோம் இல்லையா, அதனால் நான் அடுத்த டைம் வரக்காப்பி போடுறேன். டிகேஷன் இறக்குறது இருக்கும், அப்போ அப்படியே ஒரு வீடியோவே எடுத்துடலாம். நான் அன்றைக்கி எடுத்த இதுதான், அதுலேருந்து நான் டிகேஷன் இறக்கவே இல்லை. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் என்னென்னா 4 ஸ்பூன் போட்டு கீதா சிஸ்டர் சொன்ன மாதிரி 4 ஸ்பூன் போட்டு டிக்கேஷன் இறக்கி பார்த்தா எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கம்மியான தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, திக்னஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நாம் என்ன வர காப்பி தானே யூஸ் பண்ண போகிறோம்.
அப்படின்ட்டு தான். இப்போ நான் ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு போகிறதால டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சி பால் வாங்குறதுலாம் முடியாது, கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் முடியாது. அதனால் நான் இந்த டிகேஷன் இறக்கி வச்சுட்டேன்னா நான் மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இந்த டிகேஷன் ஊற்றி வர காப்பி போட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக வாங்குறது தான் இது. அதை காப்பி தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு வடிகட்டிக்கிட்டு அது தேவையில்லை. இதுனா 2 நாளைக்கு ஒருக்கா இறக்கி வச்சுக்கலாம். அதுக்காக தான். இதிலருந்தே தெரியுது பிரியா சிஸ்டரும் கீதா சிஸ்டரும் ஃபில்டர் காப்பியோட ஃபேவரெட்னு சொல்லி, இல்லைங்களா சிஸ்டர்? நீங்களாம் ஃபில்டர் காப்பிக்கு ஃபேவரெட்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க சிஸ்டர், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி, திக்னஸ் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்ப்பா. சரிப்பா, பாய்.